ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவுமே அட்வென்ச்சர் கலந்த மூவி தாங்க. இதுல டாக் தான் ஹீரோவே. நாம இதுக்கு முன்னாடி பார்த்தா டாகோட மூவி மாதிரி இருக்காது. இது ரொம்பவுமே ஸ்பெஷல் தான் சொல்லணும். சரி, ஒருவேளை நீங்க இந்த மூவியை முன்னாடியே பார்த்தா எனக்காக ஒரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி, ரொம்ப பேசாம நம்ம கதைக்குள்ள போயிடும். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னடா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய தங்கத்தையே கண்டுபிடிச்சிருக்கான். அது போக போக காட்டு தீ மாதிரி பத்திக்குச்சு. அது எல்லாருக்குமே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் கூட்டமா அந்த தங்கத்தை தேடி போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க போகணும்னா நாய்கள் தேவைப்படுது. அதுவும் வண்டிகளை இழுக்க ரொம்பவுமே பலசாலியான நாய்ங்க. அப்படி சம்பந்தப்பட்ட ஒரு நாய் தான் காட்டுறாங்களே, இந்த நாய் தான் நம்ம கதையோட ஹீரோ. இந்த கதையோட கதாநாயகனே இதாங்க. இது பண்ணாத சேட்டையே இல்ல. ஏன்னா இந்த ஊர்லயே இந்த டாக் தான் பெருசு. அதாவது நாய்களே இந்த நாய் தான் பெருசா இருக்கும். அதுவும் இது ரோட்டு நாய் இல்லைங்க, ஒரு ஜட்ஜ் வீட்டோட வளர்ப்பு நாய். அதனாலதான் இது எவ்வளவு சேட்டை பண்ணாலும் சரி அந்த ஊர்ல யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது என்னன்னா நியூஸ் பேப்பர்காரன் போனா கூட விட மாட்டான். அந்த மாதிரி துரத்திட்டு இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் ஒரு நியூஸை பாக்குறான். அது என்னன்னா, நாய்களுக்கு நல்ல வேலை போயிட்டு இருக்கு. இவனும் இந்த நாயை பார்த்துட்டு கண்டிப்பா இவனுக்கு நல்ல ரேட் இருக்கும். இவன் பேர் என்னன்னு பார்த்தா பக். இனிமே இவனை பக் தான் கூப்பிடுவான். ஏன்னா இதுல அவனோட பேரு பக் தான். பக்குக்கு எப்பவுமே ஒரே வேலை தாங்க. அதுவும் பசங்களை எழுப்பி விடுறது, கூடவே அங்க எங்கன்னு ஓடுறது. அங்க எங்க ஓடினாலும் பரவாயில்ல, எல்லா சாமானியும் உடச்சிக்கிட்டே போகும். அதுவும் நேரம் எங்க தெரியுமா போகும்? சமையல் கட்டுக்கு தான். ஆனா என்ன, இவன் போறதுக்குள்ள அங்க இருக்கிற சமையல்காரங்க எல்லா சமையலையும் ஒளிச்சு வச்சிருவாங்க. இவனை பத்தி நல்லாவே தெரியும்ன்றதால கூட அவனையும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்தா ஜட்ஜும் இது வேலைக்கே ஆகாது, இவன் எப்ப பாரு இதே பண்றான் அப்படின்னு புடிச்சிட்டு போய் வெளியே விட்டுறாங்க. அப்போ கூடவே ஒரு விஷயம் சொல்றாரு, எப்ப பாரு நீ இதே பண்ற பக், நீ இன்னைக்கு ஃபுல்லா வெளியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் கூடவே பனிஷ்மெண்ட் அப்படின்றாரு. ஆனா நம்மால பனிஷ்மெண்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டான். பக்கத்துல இருந்த மொயில பார்த்துட்டு திரும்ப அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடான். இவனுக்கு இது ஒரு வீக்னஸ்ங்க. மொயில பார்த்தாலே பின்னாடியே ஓடுறது தான். அது எப்படியாவது பிடிச்சி ஆகணும் பல தடவை ட்ரை பண்றான். ஆனா பல தடவை மொக்க தான் வாங்குறான்னு தான் சொல்லணும். இங்க ஜட்ஜுக்கு பிறந்த நாள். அதனாலதான் எல்லாருமே இன்னைக்கு ஒன்னா இருந்து போட்டோ பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அங்க எல்லாருமே கூடி நிக்கிறாங்க. அப்போ நம்ம பக்க காட்டினா நம்மளும் ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது நடனா அதுதாங்க இவங்க செஞ்ச எல்லா சமையலும் இனி இருக்குமான்றீங்களா? கண்டிப்பா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் இவங்க போட்டோ பிடிக்கிற இடத்துல பார்த்தா அந்த போட்டோ பிடிக்கிறாமோ போட்டோ பிடிக்குது. அடுத்த செகண்டா பாக்குது அவன் பக்கோட வாயில சிக்கன் இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா அந்த இடத்த நாஸ்தி பண்ணிருப்பான்னு எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. அடுத்த செகண்ட் ஜட்ஜும் போய் பாக்குறாரு. அப்போ அவரும் ஃபீல் பண்றாரு, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், எதுவுமே திருத்த முடியாத உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவனும் ஃபீல் பண்றான். கூடவே பீஸையும் வச்சிடறான். ஆனா நம்பால் விடுவானா, வெறும் எலும்பை மட்டும் விட்டுட்டு பீஸை கடிச்சு துணிறான். இன்னைக்கு ஜட்ஜோட பிறந்த நாள் ரொம்பவே கடுப்பேற்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த அன்னைக்கு நைட்டே நம்ம ஜட்ஜும் செம்ம கடுப்புல, நீ இன்னைக்கு ஃபுல்லா வெளியில ஏறா, அதான உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்போ பக்கும் பண்ணிச்சிடு அப்படின்ற மாதிரி தான் கை காட்டுறான். ஆனா நம்ம ஜட்ஜுக்காரன் கொஞ்சம் கூட கரண்ட் காட்டலையே, நீ டெய்லி இதை பண்றடா இங்கே ஏறா அப்படின்னு அவரு கதவை முட்டை உள்ள போயிறாரு. பக்கு கொண்டு இது புது சொல்லுங்க, எப்பவுமே வெளியே படுக்கிறது அவனோட வேலை. ஏன்னா அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருப்பான். அதே நேரத்துல ஒருத்தன் வரானே, அதுவும் பக்க பிடிக்கணும்னு யாரும் தெரியுதா, அதுதான் நியூஸ் பேப்பர்ல படிச்சானே, நான் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு. நம்ம பக்க எப்படியாவது பிடிச்சிட்டு போனோம்னு அவனும் பக்க கூப்பிடுறான் ஸ்வீட்டை காட்டி. அது என்னன்னா உடனே வந்துருச்சு, எதுவுமே யோசிக்காம. அடுத்த செகண்ட் அந்த பக்கும் மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன நடக்கும், அங்கிருந்து அந்த பக்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கும் அந்த ஜட்ஜோட வீட்டை பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுது, இனி நம்ம திரும்ப வரமாட்டோம் போல அப்படின்னு அதுக்கும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து சில நாள் வரைக்கும் பக்க நிறைய இடத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியில ஒரு இடத்துல வந்துட்டு அவனும் வெளியில பார்த்தா ஒரு சிகப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். ஒரு கம்பி எடுத்து அவன் இருக்கிற கூட உடைச்சு தள்ளுறான். இனி பக்கோ சரி ஓகே இதுதான் சான்ஸ், அங்கிருந்து ஓடணும் ட்ரை பண்ணா ஓடவே முடியல, எல்லாமே அடைச்சிருக்கு. அவனும் பயங்கரமா மிரட்டான். ஆனா பக்கு கொஞ்சம் கூட பயப்படாம அவனை எப்படியாவது கடிச்சிட்டு அங்கிருந்து போயிடணும்னு பாக்குறான். ஆனா முடியல. ஏன்னா அவன் கிட்ட இருக்கிற கட்டையை வச்சு பக்க அங்கேயே அடிச்சு போட்டுறான். அடுத்து பக்கால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த கட்டையை காட்டுறப்போ அவனுக்கு இன்னும் பயம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அவனும் நீ அடங்கலனா திரும்பவும் அடிப்பேன் அப்படின்றதுக்குள்ள பக்கு ரொம்பவே பயத்துல அப்படியே சைலண்ட் ஆயிட்டான் தான் சொல்லணும், வேற வழி இல்லாம. ஆனா பக்குக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. அதனால எவ்வளவுதான் பயமுறுத்தாலும் சரி, எவ்வளவுதான் பயப்பட்டாலும் சரி, அவன் கொஞ்சம் கூட தன்னம்பிக்கையை விட்டு மாட்டான். அவன் திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருப்பான். அதேதான் இப்பவும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு அடுத்த செகண்ட் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான், எல்லாரும் தள்ளி விட்டு. ஆனா வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரம் அவன் இருந்ததே ஒரு கப்பல்லன்னு. இனி எங்க போக முடியும், அவங்க பிடிச்சிட்டாங்க தான் சொல்லணும். இப்ப போறது அவன் ஒரு பனி பிரதேசத்துல. இந்த பனி பிரதேசத்துல இருக்கிற எல்லாருமே இங்க தங்கத்தை தேடி பல பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த இடத்தையும் நம்ம பக் ரொம்பவுமே வித்தியாசமா பாக்குறான். அது மட்டும் இல்லாம முதல் தடவையா இப்பதான் பனியில கால் வைக்கிறான். அவனுக்கு இது புதுசா இருக்கு. அது மட்டும் இல்லாம பனி பெய்யறப்போ அவனுக்கு இது பார்த்து ரொம்பவுமே எக்ஸைட்ல ரொம்ப குதிக்கிறான் தான் சொல்லணும். இதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து திரும்ப தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் கயிறு அறுத்துக்கிட்டு ஓடிட்டான் தான் சொல்லணும். அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவர் பேர் தான் ஜான். அதாவது எல்லாருமே தங்கத்தை தேடி தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனா இவர் நிம்மதியை தேடி வந்திருக்காரு, அதுவும் தனிமையா. இவரும் போயிட்டே இருக்கும்போது நம்ம பக்க தான் இடிச்சு விழுந்துறாரு. ஹே பாத்து போ, உன் பேர் என்னன்னு தெரியாது, ஆனா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. அப்போ பக்கு பாக்குறான் என்னன்னா அந்த ஜான் கிட்ட இருக்கிற அந்த ஆர்மானை பார்த்துட்டு கண்டிப்பா அவருக்கு எடுத்துட்டு போய் தரணும் அப்படின்னு நம்ம பக்கு அதை எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுக்குது. அவரும் அதை பார்த்துட்டு ஓ உன் பேர் பக்கா, சரி ஓகே ஞாபகம் வச்சுக்கிறேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அதுக்குள்ள அந்த பக்க பிடிக்கிறவனும் நம்ம பக்க பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு ஆளை காட்டுறாங்களே, இவர் தாங்க பெரால்ட். இந்த கதையில ஒரு இம்பார்ட்டன்டான ஆளுன்னு கூட சொல்லலாம். இவரு இந்த இடத்துல போஸ்ட்மேன் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த இடத்துல ஈஸி இல்லைங்க, போஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றது. இந்த பணியில எவ்வளவு தூரம்னாலும் போய்கிட்டே இருக்கணும். இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறதுக்குள்ள இவங்களோட நேரமும் சரி, உடம்புல இருக்கிற
இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் சரி ரெண்டுமே போயிட்டு தான் சொன்னோம். அதுக்கு தான் இவங்க நாய்களை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட நிறைய நாய்ங்க இருக்கு, ஆனா இவங்களுக்கு இன்னொரு நாய் தேவைப்படுது, அதனால தான் வந்திருக்காங்க. ஆனா இங்க நம்ம பக்கை பார்த்துட்டு இவருக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு, அதனால நம்ம பக்கை வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. அடுத்து அங்க கட் பண்ணி நேரா நம்ம பக்கை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல இருந்தா இவங்க ஸ்டார்ட் பண்ண போல நேரா இந்த பக்கை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற மத்த நாய்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்க எல்லாமே உன்னோட பார்ட்னர்ஸ், இங்க இருக்கிற ஒருத்தன், இவங்க கிட்ட மட்டும் பார்த்து பத்திரமா இரு, ஏன்னா உன்னோட நாய்க்கு நீ வந்தா கூடவே கோவக்காரன் கூட அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பக்கோ சைலண்டா இருக்குன்னு தான் சொல்லணும். கூடவே பெல்ட் மாட்டி வராரு. அந்த பெல்ட்டை கைட்டு தான் பாக்குது நம்ம பக்கு. அப்போ பெரால்டோ அந்த நாய்களுக்கு எல்லாத்துக்கும் கூடவே பக்குக்கும் பிளான சொல்லிட்டு இருக்கு. இங்கிருந்து நம்ம 500 மைல் தள்ளி ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போய் மெயில் சேர்க்க போறோம் அப்படின்னு இதெல்லாம் டீடைல் சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்க கிட்ட சொல்லுது, நீ சொன்னா மட்டும் அவங்களுக்கு புரிப்பதா அப்படின்னு. இந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, இந்த பொண்ணு வந்து பெரால்டோட அசிஸ்டன்ட், அதாவது போஸ்ட்மேனோட அசிஸ்டன்ட். இவங்களும் அப்படி சொல்றதுக்குள்ள அப்போ பெரால்டோ கண்டிப்பா இவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நாய்கள் சைடு தான் சப்போர்ட் பண்றாரு. அடுத்து பக்கு கிட்டயும் சொல்றாரு தனியா, இதோ பாரு முன்னாடி இருக்கானே அவனை பார்த்து தான் நீ போனோம், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்றதுக்குள்ள அந்த நாயை முறைச்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவனும் சைலண்ட் ஆயிரா தான் சொல்லணும். அடுத்த செகண்ட் இவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. சரி போங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்குள்ள எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. நம்ம பக்குக்கு ஒன்றும் புரியல இன்னரா பண்ணணும் அப்படின்னு. இவனும் சரி ஓகே ஸ்பீடா ஓடலான்னு ட்ரை பண்ணாலும் இவனால போக முடியல, ஏன்னா இந்த இடத்துல ஓடுறது இதுதான ஃபர்ஸ்ட் டைம், அதனால அவனால கரெக்டா இவங்க கூட மேட்ச் பண்ணி ஓட முடியல. ரொம்பவுமே கஷ்டப்படுறான்னு தான் சொல்லணும். இவங்களும் போயிட்டே இருக்கும்போது ரைட் எடுங்க அப்படின்றாரு. எல்லாருமே ரைட் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம பக்கு மட்டும் பக்கத்துல இருக்க மொயில பாத்துறான். மொயில பார்த்தால அவனுக்கு தான் வீக்னஸ் ஆச்சு. பார்த்த உடனே இந்த சைடு திரும்பணும்னு நினைச்சான். அடுத்த செகண்ட் குயில விட்டான் தான் சொன்னோம். இவன் ஒருத்தன் இழுத்ததால கூட இவன் வெயிட்டா இருக்கிறதால எல்லாமே வலிச்சிடுது. இப்போ எல்லாருமே விழுந்துட்டாங்க. அப்போ பெரால்டோ சொல்றான், பாத்தியா நீ ஒரே ஒருத்தர் தப்பு பண்ணதால மொத்த பேர் கொலாப்ஸ் ஆயிட்டோம், ஏன்னா இந்த இடத்துல ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு தலைவனா எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம பல்குக்கு சொல்லி தராரு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பல்குக்கு அங்கிருந்து நடந்து போறதுக்கு சொல்லி தராரு. அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது மத்தவங்க மாதிரி இல்லாம பல்கால ரொம்ப தூரம் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. அதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இவங்களும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு பல்கும் ஏந்துக்கிறப்போ உடனே பக்கத்துல ஃபுட் அதை பார்த்துட்டு சாப்பிட்றான். அப்போ அவனுக்கும் பயங்கரமான குளிர் எடுக்குது. அதாவது இதுதான முதல் வாட்டி அவனுக்கு பனியில இருக்கிறது, அதனால பயங்கரமான குளிருது. அப்போ பக்கத்துல இருந்த டென்ட்டை பார்த்துட்டு அதுக்குள்ள போறான். ஆனா அங்க இருக்கிற பெரால்டோட அசிஸ்டன்ட்டும் அங்கிருந்து துரத்தி அனுப்பிச்சிடுது. நாய்ங்கெல்லாம் வெளியில தான் படுக்கணும், உள்ள அலோடு இல்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவனுக்கும் வேற வழி இல்லாம வெளியே வந்துட்டான். பல்குக்கு பேச முடியலனாலும் ஆனா மனுஷங்க பேசுறது அவனுக்கு புரியும், அதனால அவனுக்கு புரிஞ்சது நாம இனிமே வெளியில தான் படுக்கணும் அப்படின்னு. ஆனா இப்பத்துல இருந்து தான் அந்த பல்கோட சொந்த குரல் புரிய போகுது, அதாவது அவனோட வாழ்க்கையே புரிய போகுதுன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு உருவத்தை பார்த்த உடனே அவனும் ரொம்பவும் பயந்துட்டு பின்னாடி போயிடறான். பின்னாடி பார்த்தா பனிக்குள்ள இருந்து ஒரு நாய் இருந்துக்குது. அது பல்கை பார்த்துட்டு திரும்ப ஒரு இடத்துல போய் தோண்டிட்டு அந்த பனிக்குள்ள படுத்துக்குது. அப்போ ஒரு நாயா பனிக்குள்ள இருந்து இருக்குது. அப்போ பல்குக்கு புரியுது பனியை தோண்டி தான் நம்ம படுத்துக்கும் போல அப்படின்னு அவனு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிறான். அடுத்த அன்னைக்கு காலையில விடுது. ஏன்ச்சா பனிக்குள்ள இருந்து வரான் அவன். அடுத்து என்ன நடக்கும், அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே கரெக்டா தான் ஓடுறாங்க. ஆனா பல்கால சரியா ஓடவே முடியலன்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டே போயிட்டு இருக்கான். இவங்களும் ஒவ்வொரு இடமா போஸ்டர் டெலிவரி பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டாங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் மீனை ஃபுட்டை தராங்க. அதுல லீடரா இருக்குமே அந்த நாய் மட்டும் இன்னொரு நாயோட ஃபுட்டை கூட வலிச்சிட்டு போயிடுது. இதை பார்த்துட்டு பல்கோ ரொம்பவுமே பரிதாபத்தோட அவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்டை எடுத்துட்டு போய் அந்த நாய்க்கு கொடுத்துட்டு அவன் சைலண்டா போயிடுறான். அப்போ ஃபுட்டு வாங்கின அந்த நாயும் ரொம்பவுமே நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அடுத்த அன்னைக்கு காலையில அந்த லீடர் நாய் ஏந்துக்கிறதுக்குள்ள நம்ம பல்கு உஷாரா ஏந்துச்சு நிற்கான். அதை பார்த்துட்டு அதுக்கும் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவானோ அப்படின்னு அதுவும் நினைக்குது போல. ஆனாலும் நம்ம பல்கை வச்சுக்கிட்டு பெரால்டோ ரொம்பவே கஷ்டப்படுறான்னு தான் சொல்லணும். அடுத்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த லீடர் பைப்பெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அப்ப மத்தவங்களும் குடிக்கணும்னா நான் முதல்ல குடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் நீங்க குடிக்கணும் அப்படின்னு முறைக்கிறான். அப்போ இதெல்லாம் பார்த்த பல்கும் மத்தவங்க எல்லாருமே குடிக்கணும்னு அவனே தனியா ஒரு ஐஸ் கட்டியை உடைச்சு எல்லாருக்கும் தண்ணி தரான். அவங்களும் குடிக்கிறாங்க. அடுத்து அன்னிலிருந்து பல்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சான் தான் சொன்னோம். எல்லா இடத்துலயுமே ஸ்பீடா ஓடிட்டு இருப்பான். அவனுக்கு இப்பெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிறது, இந்த கூட்டத்தோட இருக்கிறது அதை விட ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. கூட பக்க பார்த்து பெரால்டோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அடுத்து அங்க கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு பனிக்கட்டி மேல போறாங்க. அதுவும் கீழே ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. அதனால அவங்கள பத்திரமா போகணும்னு முதல்ல அவங்க போய் செக் பண்றாங்க. அதுவும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் போய் மெதுவா செக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல விரிசல் விட்டு அந்த இடத்துல முழுகிடுது. இதை பார்த்துட்டு பெரால்டோ ஸ்பீடா ஓடி வரான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பல்க் ஸ்பீடா ஓடி போய் தண்ணியில குளிச்சு அவளை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா தண்ணியில குளிச்சதுல இருந்து மேல வரதுக்கு வழியே தெரியல. அப்போ போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு நரி வந்து அவனுக்கு வழி காட்டுற மாதிரி இருந்தது. அதை பார்த்த உடனே வெளியே வந்தா அடுத்த செகண்ட் வெளியில யாருமே இல்ல. எப்படியோ பெரால்டோட அசிஸ்டன்ட் காப்பாத்தியாச்சு. ஆனா பல்கால அங்கிருந்து வரவே முடியல. அடுத்த செகண்ட் அவனும் தண்ணியில அடிச்சுட்டு போயிடறான். இந்த அசிஸ்டன்ட்டும் அவனை எப்படியாவது காப்பாத்துக்க அப்படின்றதுக்குள்ள நம்ம பெரால்டோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா முடியல, எங்க இருக்கான் என்னன்னு புரியல. ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல உடைச்சிட்டு இருக்கான். இன்னும் உடைக்க முடியல, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுக்குள்ள பக்குன்னு கத்திக்கிட்டு அந்த ஐஸ் கிட்டே உடைக்கணும் ட்ரை பண்றாரு. ஆனா அப்ப முடியல. அப்போ ஒரு கொம்பு அடிக்குது அவருக்கு. அந்த கொம்பு வாங்கி திடீர்னு பட்டு அடிக்கிறாரு. இன்னும் ஐஸ் கிட்டே ஓடி மாத்து அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த கொம்பை யார் கொடுத்தது அப்படின்னு சைட்ல பார்த்தா அந்த பக்கு இருக்கு. அப்ப அந்த பக்கு தான் கொடுத்துருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல அந்த பக்க கட்டி பிடிச்சிட்டு தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லீடர் நாய்க்கும் ரொம்பவே கோவம் வருதுன்னு தான் சொல்லணும். அடுத்த
அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும் பேசிட்டாங்க. அதாவது பெரால்டோ, அவங்க அசிஸ்டன்ட்டோ, கூடவே பல்கோ. ஆனா பல்குக்கு புரியுது இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்னு. ஆனா அவர் எதுவுமே சொல்லாம பெரால்டோ அங்கிருந்து எஞ்சி போறாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்லுது, பெரால்டோ எப்பவுமே யாரையுமே நம்ப மாட்டான், ஆனா அவன் நம்பிக்கை வச்சுட்டானா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஊமையில நம்பிக்கை வச்சிருந்தான், ஆனா எனக்கு இல்லாம இருந்தது. இனிமே நான் உன்னை நம்புறேன், நானும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பல்குக்கும் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து தருது. நீ சாப்பிடு, கண்டிப்பா இது என்னோட பிரசன்டா இருக்கும், நீ நம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடறாங்க. அப்போ பல்கும் ரொம்பவே சந்தோஷத்துல அதை எடுத்து சாப்பிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த லீடர் நாய்க்கும் பயங்கரமான கோவம் வருது. அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ யாரோ இருக்கிற மாதிரி தெரியறதுக்குள்ள பல்கும் அந்த சைடு பாக்குறான். அது யாருன்னு பார்த்தா முயல். அடுத்து என்ன நடக்கும், முயலை பார்த்தாலே வீக்னஸ் ஆச்சு அவனுக்கு. பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடான், அதை துரத்துக்கிட்டே ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிடான் கத்திக்கிட்டே. அதுக்குள்ள மற்ற நாய்களும் அவன் பின்னாடி வர ஆரம்பிச்சிருது. இவனும் போய் ஒரு இடத்துல பிடிச்சிடறான். ஆனா அடுத்த செகண்ட் இது நமக்கு தேவையில்ல, இது போய் வாழட்டும் அப்படின்னு நம்ம பல்கும் அங்கிருந்து அமிச்சிடறான் அந்த முயலை. ஆனா அந்த முயல் போயிட்டே இருக்கும்போது அடுத்த செகண்ட் அந்த லீடருக்கான போய் அதை கழுத்துலயே கடிச்சு கொன்னுறான். அவனுக்கு நம்ம பல்க் மேல ரொம்பவே கோவம் போல. இன்னைக்கு எப்படியாவது பல்கை கொன்னே போட்டுறணும்னு இது டிசைட் பண்ணிடுச்சு. அதனால பல்கை பயங்கரமா தாக்கிட்டு இருக்கு. ஆனா பல்கால திருப்பி அடிக்கிறதுக்கு மனசே வரல. ஏன்னா அவன் வீட்டுல வளர்ந்த நாய் இல்ல, காட்டுல வளர்ந்தா இந்நேரத்துக்கு டைமிங்கே வேற மாதிரி இருக்குல்ல. அதனால அந்த லீடர்காரங்கிட்டையும் பல்க் பயங்கரமா அடி வாங்கி அங்கேயே விழுந்துருந்தான் தான் சொன்னோம். அப்போ அந்த லீடர் காரணம் திருப்பி மற்ற நாய்களை முறைக்கிறான். அதை பார்த்துட்டு எல்லா நாய்களும் பயப்பட ஆரம்பிச்சிடுது. அப்போ அடுத்த செகண்ட் ஒரு நாய் மட்டும் தைரியமா திரும்ப குலைக்குது நம்ம பல்கை பார்த்து, ஏந்திரியான்ற மாதிரி. அந்த சவுண்டுக்கு பல்கும் ஏந்துக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த லீடர் ரொம்பவே கோவத்துல வர ஆரம்பிக்கிறான். அப்போ பல்கும் அந்த கருப்பா இருக்கிற உருவத்தை திரும்பவும் பாக்குறான். அவனை சும்மா விடாத அப்படின்ற மாதிரி அது காட்டுது. இவனும் அடுத்த செகண்ட் அதை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ பல்கும் இனி வேலைக்கு ஆகாது, இவன் நம்மளை விட்டுட்டு அவங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அந்த லீடரை கொஞ்சம் கூட கருணை காட்டாம அதை வாயிலே கவ்வி தூக்கி தலைகீழ போடுறான். அடுத்த செகண்ட் அது அடங்காம ஏந்துக்கணும்னு நினைக்குது. அப்போ பல்கும் காலை எடுத்து அதோட கழுத்துல வைக்கிறதுக்குள்ள அதுவும் பயந்துடுச்சு, அப்படியே அடங்கிடுச்சுன்னு தான் சொன்னோம். அடுத்து பல்கும் நீ இனிமே யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஆனா அந்த லீடர் நாயும் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுது. அடுத்து அங்க கட் பண்ணி அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் என்ன நடக்கும், நம்ம பெரால்ட் அந்த லீடர் நாயை தேடிட்டு இருக்கான். அந்த லீடர் நாய் தான் போயிடுச்சு நைட்டு, எதுவுமே செய்ய முடியாம. அடுத்து பெரால்டும் வேற வழி இல்ல, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி எல்லாரும் ரெடியா வாங்க நம்மளோட பயணம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள நம்ம பல்க் தான் முன்னாடி வந்து நிக்கிறான். நம்ம பல்கை பார்த்துட்டு, டேய் நீ எல்லாம் முன்னாடி வரக்கூடாது, உன்னை விட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க எல்லாம் முன்னாடி இருக்காங்க, நீ பின்னாடி போயிரு அப்படின்றதுக்குள்ள நம்ம பல்கோ சுத்தமா கேட்கல. அந்த பெராலோட அசிஸ்டன்டோ பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுது, இன்னமும் நடந்திருக்கு இதுக்கு சந்துல அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்குது. ஆனா பல்க் எவ்வளவு சொன்னாலும் சரி அங்கிருந்து போலன்னு இவங்க 2 பேருமே தள்ளிட்டு போய் பின்னாடி விட்டுறாங்க. அடுத்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நாயை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இந்தா நீ தான் இனிமேல் லீடரா இருக்கணும் அப்படின்றதுக்குள்ள அது சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது. அங்கிருந்து பின்னாடி ஓடுறதுலே பாக்குது. அது கழுத்துல பெல்ட்டே போட்டுக்க மாட்டேங்குது. அங்கிருந்து ஓடி இருந்தா சொல்லணும். நம்ம பெரால்டுக்கோ வேற வழி இல்ல, சுத்தி பார்த்தா மத்த யாருமே வராததால இனி வேற வழி இல்ல, நீயே வா பல்க் அப்படின்றதுக்குள்ள அந்த பல்கே வருது. அந்த பல்க்குக்கும் நம்ம பெரால்ட் பெல்ட் போட்டு விடுறான். சரி இனிமே நீ தான் நாயகனாரு, எல்லாருக்கும் தலைவன் ஆகுரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குது, இன்னமும் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பல்க் முன்னாடி நின்று அடுத்த செகண்ட் மத்த நாய்களாம் ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கும் சந்தேகம் வந்துச்சு, இவங்க சென்டர்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனாலதான் அந்த லீடர் நாயும் அங்கிருந்து போயிடுச்சு போல அப்படின்னு இவங்களும் கன்ஃபார்மா பண்ணிடுறாங்க. அடுத்து பெராலும் சரி ஓகே நாம போலாம் அப்படின்றதுக்குள்ள செம்ம ஸ்பீடு போக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. பக்கத்துல போயிட்டு இருந்த அனிமல் எல்லாத்தையுமே தாண்டி போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். 2 நாள்ல போறதுக்குன்னு ஒரே நாள்ல கூட போயிடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா அதே நேரத்துல பனி செருக்கும் நடக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெரால்டோ. சீக்கிரமா இட சைடு போ அப்படின்னு பெரால்டோ சொல்றான், எப்படியாவது தப்பிக்கணும்னு. ஆனா அந்த பனியும் ரொம்ப ஸ்பீடா வருது. அப்போ பல்கும் நல்லா உத்து பாக்குறான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த கருப்பு உருவம் திரும்ப தெரியுது. அதாவது அந்த ஒரு பாறை மேல அந்த பாறையை உத்து பாக்குறப்போ அந்த பாறை கீழே ஒரு சந்து மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பல்குக்கு புரிஞ்சிச்சு, அந்த இடத்து சைடு தான் நம்ம போனோம், அப்படி போனா தப்பிக்க முடியும் அப்படின்னு. அடுத்த செகண்ட் பல்கும் அந்த சைடு ஓட ஆரம்பிக்குது. ஆனா பெரால்டோ சொல்லிட்டு லெஃப்ட் சைடு போ லெஃப்ட் சைடு போன்னு. ஆனா பல்கு கேட்காம அவன் நினைச்ச சைடு தான் போயிட்டு இருக்கான். அவனும் அந்த சைடு போயிட்டே இருக்கும்போது எப்படியோ வெளியே வந்துடுறான். அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான் பெரால்டோ. சரி போ நீ எந்த சைடு போன நினைக்க அந்த சைடு போ அப்படின்றதுக்குள்ள அங்கிருந்து எப்படியோ அந்த பனி சரிவுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க வர வேண்டிய ஊருக்கே வந்துடுறாங்க. இன்னும் ஒரு ஆச்சரியம்னா 2 நாள்ல வர வேண்டிய இடத்துக்கு ஒரே நாள்ல வந்துட்டாங்கன்னு தான் சொன்னோம். இவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்க வந்த வேகத்துக்கு அங்க உடனே சடன் பிரேக் போட முடியல, நேரா ஒரு இடத்துல போய் இடிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, என்னடா இது நாளைக்கு வர வேண்டியது காலையிலே வந்துருச்சு அப்படின்னு. அடுத்து என்ன நடக்கும், எல்லா லெட்டரையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷத்தோட அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்தா பெரால்டோ நம்ம பல்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நம்ம கொண்டு வந்தது வெறும் லெட்டர் இல்ல, எல்லாருமே அவங்களோட அன்பை செலுத்தி எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்தோம். அதுல பாசமும் கலந்திருக்கு, பாசத்தோட கலந்த உயிரும் அதுல இருக்கு. நம்ம வெறும் லெட்டர் மட்டும் இல்ல, உயிரையே கொண்டு வந்ததுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பல்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். அடுத்து அங்க கட் பண்ணி அந்த
ஜானதை கேட்டுறாங்க. அந்த ஜானும் ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு, அதுவும் அவங்க வைஃபுக்காக. அதுவும் யோசிச்சு எழுதிட்டு இருக்காரு. அந்த லெட்டர்ல என்னன்னு தெரியுமா எழுதுறாரு அந்த ஜான்? அவங்க பையன் இறந்துட்டான்ல, அவனுக்காக தான் இங்க வந்திருக்காரா. அவனோட நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா போகணும் அப்படின்னாலும் போக மாட்டாங்க, ஏன்னா அவனோட நினைப்பு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு ரொம்பவே சோகத்துல அவங்க வைஃபுக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம பல்கும் வெளியில வந்து பாக்குறான். அவன் எல்லாரையும் பாத்துக்கிட்டே வந்துட்டு ஒரு இடத்துல அந்த கருப்பு உருவத்தை பார்த்துட்டு சைலண்டா அங்கேயே நிக்கிறான். அந்த கருப்பு உருவமும் அங்கேயே மறைஞ்சிடுது. அடுத்த செகண்டே அவனும் கத்த ஆரம்பிச்சிடான். இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்ற மாதிரி. அவன் கத்துறதுக்குள்ள சுத்தி இருந்த நாய்களும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த சவுண்டுக்கு அந்த ஜானு வெளியே வந்து பாக்குறான், என்னதான் நடக்குது அப்படின்னு. அடுத்து அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில விடியுது. ஜானு நல்லா தூங்கிட்டான் போல. அவன் இடத்துல லெட்டரை கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இங்க லெட்டர்ல ஆளுங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பல்கும் அந்த லெட்டரை பாத்துறான். அந்த ஜான் கிட்ட இருக்கிறது, ஓ கண்டிப்பா அதை எடுத்துன்னு போய் தரணும், ஏன்னா இது உயிருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பல்கும் நினைக்கிறான். அதனால தான் நின்ட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பல்கும் சைலண்டா போய் அந்த ஜான் கிட்ட இருக்க லெட்டரை வாங்கிட்டு நேரா பெரால்டு கிட்ட தராரு. அதை பார்த்துட்டு பெரால்டோ எதுவுமே சொல்ல முடியல. அப்போ அசிஸ்டன்டோ, சரி ஓகே உங்களோட லெட்டரை அக்செப்ட் பண்ணியாச்சு, ஏன்னா இந்த டீமோட லீடர் பல்க் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஜானும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். கூடவே பல்கு கிட்ட ரொம்பவே நன்றி நீ பண்ண உதவிக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்து அவங்களும் கிளம்புறாங்க. அடுத்த நாள் அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என்னடா இது ஒரு நாள்ல வந்துட்டாங்களே அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட்மேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அவங்களும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது அவ்வளவு சீக்கிரம் வண்டிங்களா அப்படின்னு. அப்போ பெனால்டோ சொல்றான், பல்க் ரொம்பவே டயர்டா இருப்பான், அவனால தான் இவ்வளவு ஸ்பீடா நாங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்றான். அப்போ அந்த லெட்டர்ல நம்ம பெனால்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவனும் ஆச்சரியப்படுறான், என்னது எனக்கு லெட்டர் இங்க வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னு. அவனும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுதாங்க ஹெட் ஆஃப் தி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. அதுவும் பெனால்டுக்கு தான். அது என்னன்னா, நீ அந்த டாக் எல்லாம் வித்துட்டு நீ திரும்பவும் ரிட்டர்ன் வந்தே ஆகணும், இனிமே மெயில் தான் யூஸ் பண்ண போறாங்க அங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள பெரால்டுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். வேற என்ன வழி, பல்கும் சேர்த்து அந்த நாய்களை எல்லாத்தையுமே எங்க வாங்கினாங்களோ அங்கேயே எடுத்துன்னு போய் வித்துறாரு. அப்போ பல்கும் கத்திட்டு இருக்கான், எதுக்காக போயிருங்க அப்படின்ற மாதிரி. அப்போ பெரால்டு சொல்லிட்டு இருக்கான், இனி என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் இங்கிருந்து போயிட்டு இருக்கேன், இங்க இனிமேல் லெட்டர்ஸ் போட மாட்டாங்களா, மெயில் மட்டுமே அனுப்புவாங்களா, இது புதிய வழின்னு சொல்லணும், அதாவது புது ஜென்ரேஷனுக்கான வழின்னு தான் சொல்லணும், இனிமே உங்களுக்கு புது நாயகன் வருவான், அவனுக்கு நீங்க விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா அங்கிருந்து பெரால்டு போயிடுறான். அடுத்து சில நாளுக்கு அப்புறம் ஒரு ரெட் கலர் ஷூட் போட்டுக்கிட்டு ஒருத்த வந்து நாய்களை வாங்குறதுக்காக வந்திருக்கான். அவனும் நம்ம பல்கை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறான். பல்கும் அவனை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவனும் சந்தேகமா அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அதாவது அந்த ரெட் கலர் ஷூட் போட்டிருக்கான். அங்க இருக்கிற பல்கோட சேர்த்து எல்லா நாய்களும் வாங்கிட்டான், அதுவும் இந்த பணியில போறதுக்காக. அப்போ பல்கும் யோசிக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்கே அப்படின்னு. அப்போ அவன் கையில இருக்கிற கட்டையை பார்த்து கண்டுபிடிச்சிச்சு. அது யாருன்னா முதல்ல அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவன் ஒருத்தன் பல்கா அடிச்சானே அவன் தான் இது. அவனை பார்த்த உடனே பல்கோ பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இவங்களும் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க. அதாவது இவங்க தங்கத்தை தேடி போயிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம தங்கத்தை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு. அதுவும் இந்த பனி பிரதேசத்துல. அதனால இங்க இருக்கிற நாய்ங்க எல்லாம் கட்டி போட்டு சரி போகலாம் இங்கிருந்து போங்க அப்படின்றாங்க. ஆனா நாய்ங்களால கொஞ்சம் கூட போகவே முடியல, அதுவும் பல்கால கொஞ்சம் கூட இழுக்கவே முடியல சொல்லணும், ஏன்னா அவ்வளவு வெயிட் கூடவே ரொம்பவே ஸ்ட்ராங்கா வேற இருக்கு. அப்போ அதே நேரத்துல அந்த ஜானும் அங்க வரான். அப்போ அந்த ஜானை பார்த்துட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்குறப்பதான் புரியுது, அந்த பல்கும் இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்துல நாய்களை அடிக்கிறதுக்கு கட்டையத்தை வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஜானு போய் தடுக்கிறான், எதுக்காக அடிக்கிற அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்பதான் சொல்றான் அவன் பேர் ஹாலாம், அவன் தங்கத்தை தேடி போயிட்டு இருக்கானா, அதனால இந்த நாய்ங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லனா இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கணும், நாங்க திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்போ ஜானும் சொல்றான், இந்த டயத்துல நீங்க கிளம்புறீங்களே, அது மட்டும் இல்லாம அந்த வண்டியில ரொம்பவே வெயிட் இருக்கு, அதனால தான் அவனால வலிக்க முடியல, கூடவே பனி வந்து உள்ள அடிக்க இருக்கிறதால அதை மூவ் பண்ண முடியல அப்படின்னு அவரு கட்டை எடுத்து அந்த வண்டியை மூவ் பண்ணி காட்டுறாரு. இப்ப நீ தாராளமா எடுத்துட்டு போலாம் அப்படின்றாரு. கூடவே அந்த நாய்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கு, நீங்க எதிர்பார்க்காத விட ரொம்பவே ஸ்ட்ராங்கு, அதனால நீங்க அந்த நாய்களை பத்திரமா பாத்துக்கிட்டாலே போதும், அது உங்களை பத்திரமா பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே நீங்க எதுக்காக இந்த டயத்துல போறீங்க, கொஞ்சம் லேட்டாவே போலாம்ல, ஏன்னா இந்த டைம் பனி கரையிற டைம், கண்டிப்பா எல்லா இடத்துலயும் பனி கரைஞ்சு தண்ணி தான் ஓடிட்டு இருக்கும், அதனால உங்களுக்கும் ஆபத்து அந்த நாய்களுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த ஆளும் கொஞ்சம் கூட கேட்கல, நாங்க காசு கொடுத்து போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேறப்பா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களும் போயிட்டே இருக்கும்போது நம்ம பல்கு மற்ற நாய்களால கொஞ்சம் கூட வலிக்க முடியல, அதுவும் மலை பிரதேச சைடு எல்லாம் வலிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆளும் கண்டிப்பா இதுங்களை மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த சாட்டியோட வழியில மற்ற நாய்கள்லாம் கத்துறதுக்குள்ள இதை பார்த்துட்டு பல்கும் வேற வழி இல்லை அப்படின்னு அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் காட்டி அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா பல்குக்கு அந்த சவுக்கடி வேற வழி இல்லைன்னு தோண வச்சிருச்சு. அடுத்து அங்க கட் பண்ணி நம்ம ஜானை கட்டினா நம்ம ஜானும் அவனோட வேலை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதே நேரத்துல எல்லா பனி கட்டியும் உடஞ்சிட்டு இருக்கு. உள்ள சாப்பிடும் போது கூட மேல இந்த பனியெல்லாம் உடையுது. அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். இனி வேலைக்காவது பல்கையாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்து இங்க இவங்களை காட்டினா இவங்களும் பயங்கரமா வலிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே வலிச்சுக்கிட்டு வந்துட்டு இங்க பார்த்துட்டு இங்க ஆறு இருக்கு, இதை தாண்டியே ஆகணும், ஏன்னா மேல இருக்கிற பனிகள் உடையதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு பல்க முன்னாடி போக சொல்றான்.
கூடவே கன் எடுத்து காட்டுறான். நீ இப்போ போலனா உன்னை இங்கே கொண்டுருவா அப்படின்னு. அதே இடத்துல ஜானு வந்துடுறான். ஜானு வந்துட்டு பல்குக்கு சப்போர்ட் பண்றான். என்ன நீ கொஞ்சம் கூட கருணியே இல்லாம அந்த நாய்களை கொல்றியா அப்படின்னு அவனை தள்ளி விட்டு நம்ம பல்கை காப்பாத்துறான். இந்த சைடு அந்த ஹால் வேற கத்தி எடுத்து பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு நாயை காப்பாற்றணும்னு நினைக்கிறல, சரி உன் வேலை என்னமோ நீ பாரு, அந்த ஒரு நாயை வேணா எடுத்துட்டு போ, ஆனா மத்த நாய்களெல்லாம் எடுத்துட்டே போவாத, ஏன்னா அந்த நாய் இப்போ சத்தே இல்லாம இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நான் எல்லாம் வளர்க்கவும் முடியாது, கொன்னு போடலான்னு தான் தோணுது, அதனால செத்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், இங்கிருந்து போயிடு அப்படின்னு மத்த நாய்களை கூட்டிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். மத்த நாய்கள்லாம் வேற வழி இல்லாம அங்கிருந்து பயங்கரமா வலிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் பல்க பாத்துக்கிட்டு. அப்போ ஜானு சொல்லிட்டு இருக்கான், பாரு நீ போறது எல்லாமே ஆபத்தான விஷயம், அங்கிருந்து உயிரோட வந்தாலும் பெரிய விஷயம் தான், நீ மத்த நாய்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, கூட உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, போற இடத்துல ரொம்பவே ஆபத்துன்னு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க கேட்கவே இல்லை, அவங்களும் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜானு சரி ஓகே இவங்க போகட்டும் அப்படின்னு அவரும் சைலண்டா நம்ம பல்கை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டாரு. அவரோட வீட்டுல தான் பல்கோ தூங்கிட்டு இருக்கு. அடுத்து 2 நாளுக்கு அப்புறம் தான் பல்கே எழுந்துக்குது. ஏன்னா அவ்வளோ டயர்ல தூங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பல்கும் ஏஞ்ச உடனே அந்த பெல்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுது, நம்ம எப்படியோ வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. அடுத்து ஜானு பல்கை பார்த்துட்டு உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல, எப்படிதான் காலத்தை ஓட்ட போறனோ அப்படின்னு அவனை நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து அன்னைக்கு நைட் ஆகுது. நைட்டுக்கு அப்புறம் தான் பல்கே ஏந்துக்கிறான் தான் சொல்லணும். பல்கு ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லா ஐஸ் எல்லாம் கரைஞ்சி தண்ணி போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறான். அவனும் மத்த நாய்களை தேடிட்டு இருக்கான். அப்போ ஜானு சொல்றான், நீ எவ்வளவு தேடினாலும் மத்தவங்க கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா மத்தவங்களை காப்பாத்தல, நான் உன்னை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்குள்ள பல்குக்கும் எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே சைலண்ட் ஆயிரம் தான் சொல்லணும். அடுத்து ஜானு பல்கை பார்த்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன்னா இனி என்னால பாத்துக்க முடியாது போல அப்படின்னு அவனும் அங்கிருந்து போயிடுறான். அப்போ பல்கும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு, திரும்பவும் மத்த நாய்களை கத்துமா அப்படின்னு. அவனும் கத்துறதுக்குள்ள ஒரு சவுண்டும் வரல. அப்போ அவனும் எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த செகண்டே பல்கும் ஜானை தேடிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்போ ஜானு எங்க இருக்கானா ஒரு பார்ல அவன் சரக்கு வாங்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சைலண்டா இருந்தது பல்க். திடீர்னு பார்த்தா ஜானை ஒருத்த அடிக்கிறான். யாருன்னா அதுதாங்க அந்த ஹால் தான். அவனும் பயங்கரம் வந்து கோவத்தெல்லாம் ஜான் மேல கட்டிட்டு இருக்கான். என்னன்னா மத்த நாய்களாம் ஓடி போச்சான், அவங்க 2 பேரும் என்ன தெரியல, இவன் மட்டும் தான் உயிரோட பொழிச்சு இங்க வந்திருக்கான், அதனால இந்த கோவத்தெல்லாம் ஜான் மேல கட்டிட்டு இருக்கான். அதே நேரத்துல பல்க் உள்ள பொந்து நம்ம ஜானை காப்பாத்திட்டு இருக்கு. அந்த ஆள் காரணம் பயங்கரமா கத்திட்டு இருக்கான், இதோ பாருங்க இந்த நாய் என்ன கடிக்க வருது, இந்த நாயால் தான் எல்லாமே தப்பு அப்படின்னு பயங்கரமா பல்க் மேல பொய்யான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் யாருமே நம்பல. அதுக்குள்ள அந்த பல்கோ பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அப்போ ஜான் தான் பல்க சைலண்டா இருக்க சொல்லிடுறான். அதனால பல்கோ சைலண்டா இருக்குது. அப்போ அதே நேரத்துல ஒருத்தர் வராரு, அதாவது இந்த இடத்துல இன்சார்ஜ் போல, அவனும் என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதே நேரத்துல பல்கும் குலைக்கிறான். அப்போ அவனும் அந்த ஹால் கிட்ட போய் உன் பெல்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த பெல்ட்ல பார்த்தா கன் இருக்கு. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் காட்டுறாரு, கன் இருக்கு, இவன் இங்க வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா துப்பாக்கி இந்த இடத்துல அலோடே இல்லையா, அதனால அவனை அந்த இடத்துல வெளியே தள்ளிடுறாங்க. அப்போ ஜானு அந்த ஆளுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்து அந்த பல்கும் வீட்டுல இருக்கும்போது ஒரு போட்டோ பார்த்துட்டு அது யாருன்ற மாதிரி ஜானு கிட்ட கேக்குது. ஆனா ஜானு எதுவுமே பேசாம நீ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு அவன் குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு பல்கும் நீ வேலைக்கு ஆகுது, இவர் குடிச்சிட்டு இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற பாட்டில வாங்கிட்டு வெளியே வந்தது. அதை பார்த்துட்டு ஜானு அது என்னோடது அப்படின்னு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்போ பல்கும் அந்த ஐஸை தோண்டி அதுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு அது மேல உட்காந்துடுது. அப்போ ஜான்காரரும் அந்த நாயை பக்கத்துல தள்ளலான்னு பார்த்தா தள்ளவும் முடியல, ஏன்னா நாய் ரொம்பவே பலசாலியா இருக்கிறதுக்குள்ள அவனால முடியல. அப்போ சைலண்ட் ஆயிட்டு அப்போ ஜானு சொல்லிட்டு இருக்கான், என்னால குடிக்காம இருக்க முடியல, ஏன்னா இன்னைக்கு என்னோட பையனோட பிறந்த நாள் அப்படின்னு அவரோட சோகத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவங்க பையனும் அட்வென்ச்சருக்காக வந்திருக்கானா, 2 நாள் இந்த இடத்துல உடம்பு சரியில்லாம இறந்துட்டான், அதனால தான் நான் என்னோட தனிமையை தேடி இங்க வந்திருக்கேன் என் பையனோட ஞாபகத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம பல்கு கிட்ட. அடுத்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஜான் தூங்கவே இல்லை போல, அவனோட பையனோட நினைப்பாவே வந்திருக்காரு. அடுத்த நாள் காலையிலேயே பல்கு ஏஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேப்பை எடுத்து காட்டுறாரு. என் பையன் ஒரு மேப்பை தேடி தான் போறான், அதாவது அந்த தங்கத்தை தேடி, அதுவும் ஒரு அட்வென்ச்சருக்காக தான் போயிருக்கான், அதனால நாமளும் இப்போ அங்க சைடு தான் போறோம், என்னோட நிம்மதிக்காக. கண்டிப்பா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதி கிடைக்கும் நான் நம்புறேன், நாம அங்க போலாம் அப்படின்னு இவரும் ஒரு மேப்ல ஒரு டிராயிங் கட்டுறாரு. அவன் எப்பவுமே மேப்ல இல்லாம மேப்பை தாண்டி போயிட்டு இருப்பான், இந்த மாதிரி தான் ஒரு வழியை காட்டியிருப்பான் அப்படின்னு அதுல கோடை போட்டு காட்டுறாரு. நாம 2 பேரும் போலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் டிசைட் பண்றாங்க. பல்கோ அதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்து இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ பனி இல்லாததால ஃபுல்லாவே தண்ணி இருக்கும், படகுல தான் இவங்க போய் ஆகணும் அப்படின்னு படகு ரெடி பண்றாங்க. ஆனா என்ன பல்கி ஏறின அடுத்த செகண்டே அந்த படகு ஆடுதுன்னு தான் சொல்லணும். அடுத்து பல்கியும் சைலண்டா இருக்கு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சாங்க. அடுத்து பல்கு ஜானும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு அவங்களும் நார்மலாவே நம்ம பல்க் வெளியே தான் தூங்கும். அதை பார்த்துட்டு ஜானும் நீ வெளியே தூங்க வேணாம், நீ உள்ள வா அப்படின்றதுக்குள்ள பல்குக்கு ரொம்பவே சந்தோஷம், உள்ள வந்துடுது. அடுத்து இவங்களும் அடுத்த நாள்ல இருந்து திரும்ப பயணத்தை ஆரம்பிச்சாங்க. இருட்டு பகல்னு பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல கேம்பிங் போறாங்க, நிறைய இடத்துல இவங்களை 2 பேருமே ஹார்மோன் வாசிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த அட்வென்ச்சரை ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க தான் சொன்னோம். ஆனா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு காவா வந்துட்டு இருக்கு, அதாவது தண்ணி ஃப்ளோ போற மாதிரி. அதனால அவங்களும் ரொம்பவே படாத பாடுபட்டு எப்படியோ ஒண்ணு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. இது
இந்த மாதிரி வந்தது நம்ம பல்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, சரி ஹாப்பியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு நம்ம ஜானும். ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது என்னன்னா அந்த தனி ஃப்ளோர்ல இருந்து பெரிய பிரச்சனை வந்து படகு ரொம்பவே அடி வாங்கினதால ஓட்டையே வந்துச்சு. இனி வேற வழி இல்லைன்னு அவங்களும் நடந்தா போய் ஆகணும்னு டிசைட் பண்றாங்க. அடுத்து அங்க கட் பண்ணி இந்த ஹாலை தான் கட்டுறாங்க. இந்த ஹால் வேற நேரம் நம்ம ஜானோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அதாவது ஜானை எப்படியாவது கொண்டு ஆகணும்னு. அவனு ஜானை தேடுறப்போ ஜானு தான் அங்க இல்லையா, அவனு எல்லாத்தையும் உடச்சு போட்டுறான். அதே நேரத்தில் அந்த மேப்பை பாக்குறான். அந்த மேப்ல என்னடா எழுதிருக்காங்கன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் இவன் கையில இருக்கிற மேப் எடுத்து பாக்குறான். அதாவது இவங்க போற இடம் அந்த தங்கம் இருக்கிற இடம். அதை பார்த்த உடனே இந்த ஹால பயங்கரமான ஷாக். அவங்க தங்க இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க, நம்ம போயாகணும் அப்படின்னு அவனு அடுத்த செகண்ட் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்து அங்க கட் பண்ணி நம்ம ஜானையும் பல்கை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது ஜான்கோ அடுத்து எங்க போனோம்னு வெளியே தெரியல. அப்போ பல்கு கிட்டே கேட்கறான், நீ எங்க போனோம்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்குள்ள அவங்களும் எல்லா அந்த தட்டை வச்சுட்டு என்ன பண்றது ஒன்றும் புரியல. சரி ஓகே விட்டு தள்ள அப்படின்னு இவங்களும் எல்லா பொருளையும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஜான்கோ பயங்கரமான ஒரு சரக்கு கிடைக்குது. அதாவது பல வருஷம் சரக்கு, இன்னும் பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதை பார்த்துட்டு உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா கூடவே பல்கை பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகப்படுறான். கண்டிப்பா இது நம்மளை குடிக்கவே கூடாது அப்படின்னு எடுத்து ஒழிச்சு வச்சிடறான். இது என்னோடது, நீ இதை தொச்சை பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அதுக்கு பல்கும் சைலண்டா இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து இவங்களும் அந்த வீட்டை பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நைட் ஸ்டே பண்றதுக்காக. அடுத்து அன்னைக்கு நைட்டும் இவங்க தூங்கலாம்னு நினைக்கிறப்போ ஒரு நரிங்க சவுண்டு கேட்குது. அப்போ அந்த ஜானு சொல்றான், அந்த நரிங்கெல்லாம் வேற எதுவும் இல்ல, உன்னோட முன்னோர்கள், அதாவது மர ஓநாய்கள் சொல்லுவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்குள்ள பல்கும் அந்த சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே தூங்குறான். அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஜானு போய் அந்த ஆத்துல குளிச்சிட்டு இருக்காரு. அப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு மின்னிட்டு இருக்கு. சரி அது என்னதான் பார்க்கலாம் அப்படின்னு அவரும் எடுத்து பார்த்தா பயங்கரமான ஷாக். என்னன்னா தங்கம். இந்த தங்கத்தை பார்த்துட்டு அவனே ஷாக் ஆகிறான். என்னது இது, இத்தனை வருஷமா பல பேர் தேடிட்டு இருக்க தங்கம் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு அவரும் ஒரு பிளேட்டை எடுத்து அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒரு தங்கமா எடுத்து சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அதே நேரத்துல நம்ம பல்கு ஒவ்வொன்றா தேடிட்டு இருக்கு. அப்போ ஜானு இதை காட்டிட்டு இருக்காரு, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுக்குள்ள அவனும் ஒரு கல்லு நினைச்சு எடுக்கிறான். ஆனா அது சுத்தமான தங்கம். ஆனா பல்க்கு தெரியாதுல அது தங்கம்னு. அவனும் சின்னதான் தங்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை விட்டுட்டு சின்ன தங்கத்தை எடுத்து ஜான் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அதே நேரத்துல பல்கு ஒரு விஷயத்தை கேட்கறான், வெள்ளையா ஒரு ஓநாய் போனது. அதை பார்த்துட்டு அவனும் பயங்கரமா பயப்படுறான். கூடவே என்னதான் அது அப்படின்னு பார்க்கணும்னு வேற அவனுக்கு ரொம்பவுமே தோண்டிட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் ஜானு அதை பார்த்துட்டு சரி ஓகே அது என்னன்னு தெரியல, நீ போய் பாரு, ஆனா இருட்டுறதுக்குள்ள நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த செகண்ட் பல்கோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. ஸ்பீடா அது பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அப்போ தண்ணி போற இடத்துல ஒரு பெரிய கரடி இருக்கு. அந்த கரடி வேற நம்ம பல்கை பார்த்து ரொம்பவே பயங்கரமா உருமுதுன்னு தான் சொல்லணும். நம்ம பல்கோ பயந்துகிட்டு அந்த சைடு சுத்திக்கிட்டு அதை தாண்டி ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நிக்கிறான். என்னடா அது எங்கதான் போச்சு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த வெள்ளை ஓநாயும் வெளியே வருது. அப்போ அதுவும் நம்ம பல்கு கிட்ட வந்து மோப்பம் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் நம்ம பல்கு வேற கை கட்டுறதுக்குள்ள அது என்னமோ நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுது. நம்ம பல்கை தட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம பல்கோ அதை நினைச்சு அன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கான்னு தான் சொல்லணும். அடுத்த நாள் காலையில நம்ம ஜான் ஏஞ்சி பார்த்தா அந்த பல்கை காணோம், எங்க போனான்னு தேடிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம பல்கு வேற அந்த ஓநாய்கள் தான் பார்த்துட்டு இருக்கு. அந்த ஓநாய்ங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஓநாய்ங்கெல்லாம் ஒரு பண்ணிய வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கு. அதுவும் அவனோட தலைவன் போல. முதல்ல அவன் தான் அதை பிடிக்கணும் ட்ரை பண்றான். ஆனா அவன் நின்ன இடம் கல்லுங்களா இருக்கிறதுக்குள்ள அது ஸ்லிப் ஆகி ஆறுல விழுந்துடுறான். அந்த தண்ணி போற ஃப்ளோர்ல வந்துடுறான். அதனால அங்கிருந்து அடிச்சிட்டு போயிட்டான். அதுவும் நேர ஒரு மரக்கட்டையில போய் மாட்டிக்கிறான். அங்க இருக்க மத்த ஓநாய்ங்கெல்லாம் காப்பாற்றணும் ட்ரை பண்ணுது. ஆனா அதுங்களுக்கு பயம் வருது, தண்ணிக்குள்ள நாமளும் அடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஆனா பல்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்ட் அந்த ஓநாயை காப்பாத்துறதுக்கு இறங்கிடுது. பெரிய காஞ்சி போன மரத்தைய அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த ஓநாயை காப்பாத்திடுது. அடுத்து அந்த ஜானை காட்டினா ஜானோ டைரியில் எழுதிட்டு இருக்கான். அதுவும் பக்கை பத்தி தான். என்னன்னு தெரியல, பக்கு இப்பெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவனும் டைரியில எழுதிட்டு இருக்கான். அடுத்து பல்கை காட்டினா பல்கும் அந்த ஓநாய்களுக்கு கூட கலந்து ஒரு பறவையை வேட்டாடி கொண்டு வருது. அதுவும் நேரா ஜான் கிட்ட எடுத்து வந்து தருது. ஜானோ அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். சரி ஓகே இன்னைக்கு டின்னர் கிடைச்சிச்சு அப்படின்னு. அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ஓநாய்களோட கலந்து போய் மீனை வேட்டையாடி கொண்டு வருது. அதை பார்த்துட்டு ஜானோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏடே சூப்பர்ரா, நீ இன்னைக்கு நமக்கு டின்னர் ஹைலைட் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து மற்ற ஓநாய்கள்லாம் அந்த பல்கை அதோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. கூடவே அவனோட தலைவனும் அங்கதான் இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஜானு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் அந்த பல்குக்காக. ஆனா வரவே இல்லை. இங்க அந்த பல்கை தேடினா பல்கு அந்த வெள்ளை ஓநாய் கூட இருக்கான். அது மட்டும் இல்ல இருட்டுச்சுன்னு பார்த்து அடுத்த செகண்ட் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கலாம். அவனும் ஓடிட்டு இருந்தா திரும்ப அந்த கரடி அவன் கண்ணில் படுது. அந்த கரடியை பயங்கரமா கத்திட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம பல்கு சைலண்டா திரும்பிக்கிட்டு அந்த சைடு போயிடுறான். அங்க போய் பார்த்தா ஜான் வேற வீட்டு மேல உட்காந்துட்டு சரக்கு குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம பல்கும் ஸ்பீடா ஓடி போய் அவன் பக்கத்துல போய் உட்காருது. அப்போ பல்கை பார்த்து ஜான் சொல்றான், என்ன நீ
டெய்லி லேட்டா வர, அப்படின்னா நாம எப்பதான் போற வீட்டுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ பல்கும் சைலண்டா இருக்கிறதுக்குள்ள சரி ஓகே, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு போல, பிடிச்சிருந்தா நீ இங்கே இரு. ஏன்னா என் பையனுக்கு 2 நாள் காய்ச்சல் வந்தது, அந்த காய்ச்சல்னாலே இங்கே இறந்துட்டான், நானும் இங்கே இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம கூடவே இதெல்லாம் நரக வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிருந்த சரக்கையும் கீழே ஊத்திட்டாரு மச்சதெல்லாம். அடுத்து அன்னைக்கு காலையில இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது தொப்பியை வச்சுக்கிட்டு பல்கு தொப்பியை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கா. அதை புடுங்கிறதுக்கு ஜானோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில புடிங்கிறான்னு சொன்னோம். அப்போ பல்கும் ஒரு விஷயத்தை பாக்குறான். அதனாலனா அதுதாங்க வெள்ளை ஓனாய். அதை பார்த்துட்டு ஜானோ பயங்கரமா ஷாக் ஆகிறான். இந்த வெள்ளை கலர் ஓனாய் ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்போ பல்கை பார்த்தா அவன் பாக்குற விதத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டான் ஜானோ. சரி நீ போகணும்னு நினைக்கிற போல, சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. பல்கும் ஹாப்பியா போறான் கூடவே. ஆனா நீ கவனமா இரு, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த செகண்டே பல்கோ அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான் அந்த வெள்ளை நாய் கூட. அப்போ ஜானுக்கும் சந்தேகம் வருது, ஒருவேளை இவங்க கூட ஜாயின் ஆயிடறானோ அப்படின்னு. அடுத்த செகண்டே ஜானு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஜானு ஒரு பெரிய அதிசயத்தையே பார்த்தான் தான் சொல்லணும். அதாவது பல்குக்கு ஜோடி கிடைச்சிச்சு அப்படின்னு. கூடவே அவனுக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனுக்கும் தெரிஞ்சிச்சு. அதாவது மனுஷனோட கையில ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தான், ஆனா இப்போ உண்மையான உலகத்துக்கு போயிட்டான் போல. அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த இடம். இந்த இடத்தை தேடி வரதுக்கு அவனுக்கு பல காலம் ஆயிருக்கு போல. சரி இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது, இவனுக்கு இந்த இடம் தான் கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு அங்கிருந்து கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தங்கத்தை பார்த்துட்டு இனி நமக்கு தேவையான தங்கம் மட்டும் போதும், எதுக்காக எல்லாமே வேணும் அப்படின்னு அவருக்கு தேவையான தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. அதே நேரத்தில் பல்க் வரதுக்குள்ள பல்கு கிட்ட சொல்றாரு, இனி பல்க் நான் இங்கிருந்து போக ஆரம்பிக்கிறேன், உனக்கு இந்த இடம் செட் ஆயிடுச்சு, நீ இனிமே அங்க வரணும்னு அவசியம் இல்லை, இங்க ஓனாயும் கூட இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என் கையில தங்கம் இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னால என்னை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பல்கும் ஜானு பார்த்துட்டு போக வேணாம்னு சொல்ற மாதிரி ஃபேஸை காட்டுறதுக்குள்ள அப்போ ஜானு சொல்றான், இல்ல நான் போய் தாகணும், ஏன்னா என்னால இங்க இருக்க முடியாது, நான் காலையில எல்லாம் கிளம்பிடுவேன், உனக்கு கரெக்டான இடம் இதுதான், இங்கே நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து பல்கும் வேற வழி இல்லைன்னு அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. ஜானு சரி ஓகே இன்னைக்கு இருட்டு போதுல, நாளைக்கு காலையில கிளம்பலாம்னு அவரும் டிசைட் பண்றாரு. அடுத்து அந்த பல்கும் வெள்ள ஓனாய் கிட்ட போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். அடுத்து அங்க கட் பண்ணி இங்க அன்னைக்கு நைட்டு இந்த ஜானத்தை கட்டுறாங்க. ஜானு வழக்கம் போல டெய்ரி எழுதிட்டு இருக்கான். அவனும் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் வருது, என்னன்னு அவனுக்கும் புரியல. அதே இடத்துல யாரோ ஃபயர் பண்றாங்க. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறான். அது மட்டும் இல்லாம இந்த சவுண்ட் அந்த பல்குக்கு கேட்டுடுது. அடுத்த செகண்ட் ஜானு ஒழிஞ்சுக்கிறான், யாரோ வந்திருக்காங்க அதுவும் என்ன கொல்றதுக்கு அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அந்த ஹால் தான் இவனை கொன்னுறன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது ஜானு தப்பிக்கணும்னு நினைச்சா, ஆனா அதுக்குள்ள அவன் சுட்டுறான். அந்த ஹாலும் ஜானு சுட்டுறான். அப்போ அந்த தங்கம் எல்லாம் எங்க, உனக்கு அந்த தங்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு சொல்லு எங்க இருக்கு அப்படின்றதுக்குள்ள ஜானு வேற வழி இல்லாம இந்த பாரு அப்படின்னு பாக்கெட்ல இருக்கிற எல்லா தங்கத்தையும் தூக்கி போடுறான். இங்க அளவில்லாத தங்கம் இருக்கு, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டவனே இவனும் பயங்கரமா சந்தோஷப்படுறான். அடுத்து ஜானு சொல்லிட்டு இருக்கான், உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, ஏன்னா அதை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் மாத்தலாம், ஆனா உயிர் போனா மட்டும் திரும்ப வர வைக்க முடியாது அப்படின்னு ஜானு சோகத்தை சொல்லிட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் அந்த ஹாலும் ஜானை கொண்டு கண்ணை தூக்குறான். அதே நேரத்துல பல்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அடுத்த செகண்ட் அந்த ஹால் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அடுத்து அந்த ஹாலும் அந்த கட்டையை எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறான். இந்த கட்டை ஞாபகம் இருக்கா அப்படின்றதுக்குள்ள பல்கு பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இந்த கட்டையில அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் வரதுக்குள்ள. அப்போ அடுத்த செகண்ட் ஹாலும் அடிக்கிறதுக்கு வரதுக்குள்ள பல்கு கொஞ்சம் கூட சிக்காம அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஹாலை தூக்கிட்டு போயிட்டு நேரா அந்த வீட்டுக்குள்ள தூக்கி போடுறான். அந்த வீடு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. கூடவே அந்த வீடெல்லாம் உடஞ்சி அந்த ஹால் மேல பட்டு இருந்தா சொல்லணும். அவனும் அதே இடத்துல மாட்டிக்கிறான். அவனும் அதே இடத்துல இறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அடுத்த செகண்ட் ஜானு போய் பார்த்தா ஜானு பயங்கரமா அதே இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு பல்கும் என்ன பண்றது ஒன்றும் புரியல. அப்போ நேரா போய் அவரோட டைரி எடுத்து வந்து ஜான் பக்கத்துல வச்சுட்டு ஜானு எழுப்பிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜானு டைரியும் கூடவே அந்த ஹார்மோனியம் பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். அப்போ ஜானு பல்கு கிட்ட சொல்றான், ரொம்பவுமே நன்றி, உன்னாலதான் நான் என் வாழ்க்கை முடியிற நேரத்துல ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கேன். இனி என்னால இந்த உலகத்துல இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ இனிமே திரும்பி போக தேவையில்ல, இனி இந்த இடம் தான் உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அப்படியே சாஞ்சிடறாரு. அடுத்து அன்னைக்கு காலையில பல்கும் அந்த எரிஞ்சு போன வீடியோ பார்த்துட்டு இருக்கான். ஜானு அங்கே இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு அந்த வெள்ளை ஓனாயம் வருது. அதை பார்த்துட்டு பல்கு ரொம்பவுமே சோகமா தான் இருக்கான்னு சொல்லணும். அப்போ அந்த வெள்ளை ஓனாயம் அந்த பல்கை சமாதானப்படுத்துது. அடுத்த செகண்ட் அவங்க 2 பேருமே அங்கிருந்து போக ஆரம்பிச்சாங்க. அடுத்து சில நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, அதுவும் இந்த காட்டுக்குள்ள இப்போ மொத்த மர ஓநாயங்களும் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அது யாருன்னா நம்ம பல்குக்கு தான். இப்போ அந்த ஓநாயங்களுக்கு எல்லாத்துக்குமே இவன் தான் தலைவன். இப்போ அது மட்டும் இல்லாம அவனுக்கு குழந்தைங்களும் இருக்கு. இனி அந்த இடத்துல அவன் பயப்பட தேவையில்லை, ஏன்னா அவன் அந்த இடத்துக்கு அவன் தான் ராஜான்னு சொல்லணும். திரும்பவும் அவன் வேட்டைக்கு போகும்போது அதே மாதிரி திரும்பவும் அந்த கரடி பயம் ஒருத்தர் நினைக்குது. ஆனா இந்த வாட்டி பல்கு கொஞ்சம் கூட பயப்படலையே, அதுக்கு எதிர போய் நின்னான். ஆனா இந்த வாட்டி கரடி பயப்பட ஆரம்பிச்சது. அடுத்த செகண்ட் இவங்களும் எல்லா ஓய் நாய்களும் சேர்ந்து அங்கிருந்து வேட்டைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு படையவே துரத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ அதே நேரத்துல பல்கும் அந்த எரிஞ்சு போன வீடை பாக்குறான். அதை பார்த்த உடனே அந்த பழைய ஞாபகம் தான் வருது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு மனசு உடஞ்சிட்டு இருந்தா சொல்லணும். அதே நேரத்துல அவனுக்கு அந்த கருப்பு ஓனாயும் திரும்பவும் தெரியுது. அது முன்னேறி போன்ற மாதிரி சொல்லுது. அதை பார்த்த உடனே திரும்பவும் தைரியத்தோட நம்பிக்கையோட அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதோட இந்த கதையை ஓடுது. சோ காய்ஸ், இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, இன்னும் நிறைய கதைகள் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் எங்களால இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே, திரும்ப இன்னொரு கதையில சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் மணி. பாய் பாய்.